அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு மறைமுக உண்மை. அந்த மேஷத்துல சந்திரன் பரணி நட்சத்திரத்துல வரும்போது தான் நம்ம இளைய தளபதி போயிருக்காரு. அது அவரோட 10ஆம் இடம். நல்ல விஷயத்தை ஈர்ப்பு பண்றதுக்கு அவருக்கு யாரோ இது விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கணும்னு அவருக்கு எழுதப்பட்ட விதி. சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, அதாவது துர்கை, இது மூணும் கலந்த ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம் மூகாம்பிகை அம்மன் கோயில். மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு, போனதுனால அவர் அப்படி ஆவாரு, இதெல்லாம் உண்மைதான். அப்சல்யூட்லி ரைட், நான் ராங்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் சரஸ்வதி தாண்டவம் ஆடுது அப்படிங்கிறது தான் அதோட மிகப்பெரிய உண்மை. ஸோ அங்கே போகிறவங்களுக்கு முப்பெரும் சக்தியான டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? சார்னு சொல்றதை தாண்டி அண்ணான்னு சொல்லலாம் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனம் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. தமிழ்நாட்டின் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிளுக்கு போயிருந்தார். இப்போ அந்த டெம்பிள் பயங்கர ஃபேம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஃபேமான டெம்பிள் தான், பட் இந்த மனுஷன் போனதுக்கு அப்புறமா ஈவன் மோர் இன்னொரு டாக்காக மாறிடுச்சு. ஆமாம், ஈவன் தோ அந்த கர்நாடகா பீப்புள்ஸ் ஆல்சோ அவரோட என்ட்ரிக்கோ அவர் வர எதுக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே போனாலும் ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அவர் ஏன் சடனாக அங்கே போயிருக்காரு? அதில் கோயிலோட ஸ்பெஷாலிட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, அதாவது துர்கை, இது மூணும் கலந்த ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம் மூகாம்பிகை அம்மன் கோயில். ஓகே, அதனால தான் மூகாம்பிகைன்னு ஒன்று. இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகாசுரன். முகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்த அம்பாள். ஓகே, அதனால மூகாம்பிகைங்கிறது ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, அந்த ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கத்தில் அது மிகப்பெரிய ஒரு லிங்கம், சொர்ணலிங்கம். நம்ம ஜனியில் பாட்டில் வரும். ஓகே ஓகே, சொர்ணரேகையுடன் அப்படின்னு வரும் இல்லையா, நகம். இது அது கோடு, அந்த இதில் இது இருக்கும், கோடு இருக்கும் அதில். ஓகே, லிங்க ரூபிணியே மூகாம்பிகையே, லிங்க ரூபிணியே மூகாம்பி, அதுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா. ஓகே, இளையராஜா அவர்கள் அப்ப அடிக்கடி போற விஷயம் அதான் விஷயம். அவர் அன்னைக்கே வந்துட்டாரு, இன்னைக்கு நம்ம தெரிய வருது. அதாவது யார் என்ன செய்யறாங்கன்னும் போது தானே. இப்போ இளையராஜா சார் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஞானி, அதனாலதான் அவர் பேர் இசை ஞானி, நம்ம ஒத்துக்கணும். இன்னைக்கு நம்ம ட்ரெண்டுக்குள்ள போது கூட நம்ம நைட்ல டிரைவ் பண்ணா அவர் பாட்டு தான் நம்ம கேட்கிறோம். ஆனா இளைய தளபதி போன பிறகுதான் அது மவுஸ் ஏறுது. அப்பதான் அவரோட விஷயம் தாற்பயம் உள்ள போகுது. ஆனா அந்த யாரும், எந்த குழந்தைகள், அதாவது சரஸ்வதி ஆதிக்கம் உள்ள கோயில்னு சொல்லலாம், எந்த குழந்தைகள் அந்த டான்ஸ் ஆடுறாங்களோ, யாருக்கு படிப்பு வேணுமோ தடப்படுதோ, இந்த மாதிரியான இதுக்கு அந்த மூகாம்பிகை கோயில், இந்த 3 அம்பாள் இருந்தாலும் இதுக்கு பிரசித்தி பெற்றது. ஓகே, படிப்பு வேணும், நல்ல புதன் ஆதிக்கம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அங்கே நிறைய கலை ஆர்வம், கலை உள்ள நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் சரஸ்வதி தாண்டவம் ஆடுது அப்படிங்கிறது தான் அதோட மிகப்பெரிய உண்மை. ஸோ அங்கே போகிறவங்களுக்கு முப்பெரும் சக்தியான மலைமகள், அலைமகள், கலைமகள், இது 3மே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ இந்த கோவிலோட வரலாறுலாம் என்னன்னா, ஏன் இந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர் எல்லாருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அதுக்கப்புறமா அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே கைகூடி வருது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸும் கேள்விப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக. இப்போது நீங்கள் கடகராசின்னு எடுத்துக்கோங்க. அவர் கடக லக்னம்னு ஒரு விதத்தில் சொல்லப்படுது. பட் நம்ம ராசி வச்சே பார்த்துருவோம். யார்? இளைய தளபதி. அவரோட 10ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்தில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது தான் நம்ம இளைய தளபதி போயிருக்காரு. ஓகே, சரியா? அது அவரோட 10ஆம் இடம். 10ல் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது, அதுவும் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது, சுக்கிரனோட நட்சத்திரத்தில் வரும்போது போயிருக்காரு.
ஸோ அதில் போகும்போது அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மறைமுக உண்மை. ஓகே. மறைமுகம் தான், ஆனால் அது உண்மை. அப்படின்னும் போது அவர் அங்கே போய் அவரோட ஆற்றலை வந்து இன்னும் கொஞ்சம் ஈர்ப்புக்காக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கோயில்லையுமே அவர் போகும்போதெல்லாம் மேலாடையான சட்டையை வந்து போடுறல, ஷர்ட் போடுறதே இல்லை. ஆமாம். அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபுல் பவர் அட்ராக்ட் ஆகும். இன் வாட் வே? ஒரு ஆண் மகனுக்கு உடலில் வந்து முடி அதிகமாக இருக்கும் அந்த காலத்தில். அதனால தான் கேர்ள்ஸ் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தலையை சுத்தம் பண்ணி இவ்வளோ தூரம் வச்சுருப்பாங்க முடிய. பாய்ஸ் வந்து இது மட்டும் சிண்டு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஹேர் மட்டும் இருக்கும். துணியை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் கோவிலுக்கு போவாங்க இந்த பழைய காலத்தில் தான். ஓகே ஓகே. இது யாரோ அவருக்கு சொல்லியிருப்பாங்க. முடியால் தான் ஈர்க்கப்படுது ரெண்டுமே. நீங்கள் கூஸ் பம்ப்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அப்படியே ஏறும். முடிய வச்சு தான் மாந்திரிகமும் பண்ணுவாங்க, தெரியுங்களா? தெரியும். அப்போது ரெண்டுமே இதில் பண்ண முடியும். ஓகே. ஸோ நல்ல விஷயத்தை ஈர்ப்பு பண்ணுறதுக்கு அவருக்கு யாரோ இது விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த பாதையில் போகும்போது நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் போகாமல் அவரோட எஸ்கார்டான எல்லாருமே அப்படி தான் போகிறாங்க. இது யார் செஞ்சுருக்காங்க? யாருமே செஞ்சதில்லை. ஓகே. அப்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொல்லி கொடுத்து தான் பண்ணுறாரு. ஆனால் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்தா மட்டும் விஜய் அவர்கள் போக முடியாது. அவருக்கு பிராப்தம் வேணும். மூகாம்பிகை கோவிலுக்கு இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மூகாம்பிகை கோவிலுக்கு போகிறாரு, போனதுனால அவர் அப்படி ஆவார், இப்படி ஆவார். இதெல்லாம் உண்மைதான், அப்சல்யூட்லி ரைட். நான் ராங்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் அவருக்கு விதியில் மூகாம்பிகை அம்மாவை பார்த்து மூகாம்பிகை அம்மா மூலியமாக இதெல்லாம் நடக்கணும்னு அவருக்கு எழுதப்பட்ட விதி. இல்லைன்னா அது பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்றென்றும் மார்க்கண்டேயன் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். 16 வயதில் வந்து இறக்க வேண்டியவர் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு மரபு இருக்கு, நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஷிக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறப்புக்கு அவர் ஈஸ்வரன் கிட்ட வேண்டுறாரு. ஈஸ்வரன் வந்து சொல்றாரு, உனக்கு 16 வயசு வரைக்கும் ஒரு புத்திசாலி குழந்தை வேணுமா, இல்லை 16 வயசு வரைக்கும் மேலே வாழக்கூடிய ஒரு அறிவில்லாத குழந்தை வேணுமா? அவர் வந்து எனக்கு புத்திசாலி ரிஷி இல்லையா, எனக்கு புத்திசாலி குழந்தை தான் வேணும் அப்படின்ற. ஸோ ஒரு புத்திசாலி குழந்தை தான் அவர் வேணும்னு அவர் கேட்கும்போது அந்த குழந்தை பிறந்துடுது. 16 வயசுக்கிட்ட போயிட்டுருக்கு. இந்த விஷயம் அந்த குழந்தை காதில் பட்டுருது. அதுக்கப்புறம் அவரோட தபஸ் வலிமை, ரிஷியோட குழந்தை இல்லையா, அந்த தபஸோட வலிமை பிளட்லேயே இருக்கும், இதுவும் பண்ணிட்டு இருக்கும். ஆப்போசிட்டில் காலன் வருது தெரியறது, அதுக்கு கயிறு வீசுறது தெரியறது. அப்படியே ஓடி போய் அந்த பகவான் ஈஸ்வரனோட சன்னிதானத்தில் கட்டி பிடிச்சிருது. அந்த கயிறை வீசும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, ஃபோக்கஸ் மாறி போயிடுது. இவரை பிடிக்கிறதுக்கு அவரை பிடிச்சிடுறாரு. அவரை பிடிச்சி இழுத்தோட என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதியே மாறுபடுது. அவர் சும்மா ரிஷிகிட்ட சொல்லியிருக்காரே தவிர்த்து எழுதப்பட்ட பிரம்மாவோட விதி அவர் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஆகும். ஆனாலும் அந்த பாசக்கயிறு என் மேலே படும், நான் எழுந்து நிற்பேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், லெஃப்ட் கால், ரைட் லெக் கிடையாது, லெஃப்ட் லெக்கால் ஒரே மிதி. பாதியில் அர்த்தநாதீஸ்வரர், ரைட்டில் தான் அம்பாள் சுவாமி இருக்கார், லெஃப்டில் அம்பாள் இருக்கார். அம்மா அடி எப்படி இருக்கும், அவ்வளோ ஒன்றும் வலிக்காது. ஸோ அதனால் அந்த மிதித்த மிதியில் யமன் வந்து எழுந்துடுறாரு திருப்ப. இல்லைன்னா இன்னைக்கு அந்த யமனே இல்லை, அம்மா அடித்ததுனால எழுந்தார். ஈஸ்வரன் அடிச்சிருந்தார். அவருக்கு தெரியும் இதில் அடித்தாதான் தாங்கும், குழந்தை இதில் தாங்க மாட்டான். அவரும் குழந்தை தானே, யமனும் அவருக்கு குழந்தை தானே. ஸோ அதனால் அது மூலிமா பண்ணி அது மூலிமா எழுந்து திருப்பி அந்த குழந்தை 16 வயதுக்கு மேலே என்றென்றும் மார்க்கண்டேயன்னு வந்தது.
ஏன் டாப் செலிபிரிட்டிஸ் அண்டு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து அந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிளுக்கு போகிறாங்க? அதோட மகிமை என்ன? டான்சர்ஸ் அதிகமாக போவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ், ஆர்ட் இந்த மாதிரி சம்பந்தம் தான் அதிகமாக போவாங்க. கலை ஈர்க்கும் சக்தி அவளிடம் இருக்கிறது. ஓகே. ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா அந்த அம்பாள் கிட்ட போனோம்னா கலை இருக்கிற சக்தி. சரி, கலை இருக்கிற சக்தி சரஸ்வதிக்கு போகலாமே, கூத்தனூர் போகலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, ஏன் அது அப்படின்னா ஒரே இடத்தில் 3 அம்பிகையாய் தோன்றக்கூடியவள் மூகாம்பிகை என்பதால் மூகாம்பிகை அம்மனிடம் போய்கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. இந்தியாவிலே அங்க மட்டும்தான் அந்த அம்மன் இருக்காங்க. கண்டிப்பாக. அதோட ஒரு வைபுப்பா. அதாவது மூகாம்பிகை அம்பாள் வேற எங்கேயாவது யாராவது பிரதிஷ்டை செஞ்சிருக்கலாம், அது வேற. பட் ஆதிசங்கர் பகவத் பாதாவாலும் ஜோதிலிங்கமாகவும் அது வந்து ஒரு மிகப்பெரிய வைப் உள்ள இடமாகவும் இருப்பதினால் அது வந்து இது பண்ணுது. ரெண்டாவது கர்நாடகாங்கிறோம், அது தாந்திரிகம் நடக்கக்கூடிய இடம், தாந்திரிக் பவர். கிட்டத்தட்ட கேரளாவோட வழிமுறைகள் கிட்டத்தட்ட கேரளா தான் அது. நம்ம அதை கர்நாடகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க வந்து கேரளா சம்பிரதாயம் பேசப்படுகிறதோ அங்க வைபு வேற லெவல்ல இருக்கும். அவங்களோட வைபே என்ன? ஜோதி. எங்க பார்த்தாலும் ஜோதியோட தான் சுவாமியை காட்டும். இப்போ நம்ம ஐயப்பன் கோயில் போங்களேன், நம்ம கஷேத்திரத்துக்கும் அவங்க கஷேத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அந்த வைபு ஆனால் அந்த இதை வந்து பார்க்கும்போது ஜோதி, சுவாமி பேர் என்ன? ஜோதிர்லிங்கம். ஓகே. ஸோ அந்த ஒரு வைபு கிட்டத்தட்ட நீங்கள் என்ன கேட்குறோமோ புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த அம்பாள்கிட்ட எல்லாமே கிடைக்குது. ஓகே. அந்த அம்பாள்கிட்ட எல்லாமே கிடைப்பதினால், ஏன்னா சரஸ்வதி சார்ந்து மட்டும் போகும்போது சரஸ்வதி கலை, லக்ஷ்மி சார்ந்து போகும்போது காசு, துர்கை சார்ந்து பார்வதி சார்ந்து போகும்போது வீரம். இது 3 இருப்பவள் கலை, செல்வம், வீரம் 3 கலந்து அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரோட அந்த அதை வந்து ஏன் கலை சார்ந்து மட்டும் வெளியில போறாங்கன்னா அவங்க அங்க ஆதிக்கம் கொஞ்சம் அதிகம், சரஸ்வதி ஆதிக்கம் அதிகம். யாருக்கு சரஸ்வதி ஆதிக்கம் இருக்கோ அவங்க தான் வாசிக்க முடியும், பாட முடியும், ஆட முடியும், நடிக்க முடியும், நீங்க பேச முடியும். ஆங்கர் பண்றது கூட கிட்டத்தட்ட ஒரு கலை. இட்ஸ் நாட் ஈஸி ஒன். அந்த காலத்துல பெப்சி உமா வந்து எவ்வளோ ஃபேமஸ், இன்னைக்கு நம்ம மறக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஆர்ட் சம்பந்தமா இருக்காங்களோ அது அங்க பிரசித்தி பெற்றதுங்கிறதுனால அந்த அம்பாள் விசேஷம். மூகாம்பிகை அம்மனை வந்து வீட்டிலே வழிபடலாமா? பேசிக்கா வந்து அம்மனை வீட்டில் வழிபடலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. அம்மாவை வழிபடுறதை விட வேற என்ன ஒரு, நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இப்போ அம்மனை வழிபடணும்னா நீங்க வந்து ஆலயத்துக்கு தான் போகணும், கோவில்ல போயிட்டு அதுக்கான முறைப்படி பண்ணாதான் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அப்படியெல்லாம் இல்லை. அப்படிலாம் எதுவும் இல்லைங்களா? அதாவது கோவிலுக்கு போனா வைப் அதிகம். ஓகே. ஏன்னா காலையில எழுந்து பூஜை பண்றாங்க மார்னிங்ல இல்லையா? ஏர்லி மார்னிங் 5 மணினா 5 மணிக்கு டான்னு பெல் அடிப்பாங்க. ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொரு ஷிஃப்ட் இல்லையா? நீங்கள் மீனாட்சி அம்மாள் கோயில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அனைத்து உருவங்களும் மாறப்படுது. பாலையாவும், புவனேஸ்வரியாவும், மாதங்கியாவும், இந்த மாதிரி இது சாயரக்ஷையில் ஒரு அம்பாலாவும், இந்த மாதிரி மாறுபட்டுக்கிட்டே வர அந்த அம்பாள். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒன்று டைம் 9 மணி ஆனால் அந்த டைம் நம்ம வீட்டில் வந்து அதை பண்ண மாட்டோம். 9 மணிக்கு ஒரு பூஜை இருக்கும், அது 9:15 பண்ணுவோம், 8:45 பண்ணுவோம், இல்லை 10 மணி கூட பண்ணுவோம், இல்லை அந்த பூஜையை விட்டுருவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம் ஒரு நாள். இதெல்லாம் வந்து ஈர்ப்பு சக்திக்கு கம்மி. அதனால ஒரு கோயிலுக்கு போகிறோமே தவிர்த்து, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து அம்பாலை வந்து வீட்டில் வழிபடலாமா, உக்ர கடவுளை வழிபடலாமா, உக்ர அம்பாலை வந்து வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். இவ்வளவு லெவல் விக்கிரகம் வைக்கலான்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த லெவல் வைக்கலாம் சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு மேலேயும் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால்
அவளுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை அவனுக்கு செய்ய வேண்டிய விஷயம் கரெக்டாக செய்யணும். ம். பௌர்ணமியில் ஒழுங்காக செய்கிறீங்களா, ஒழுங்காக பௌர்ணமியில் செய்யணும். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் செய்கிறீங்களா, வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் செய்யணும். அதுவும் பஞ்சலோகம் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே உயிர் வந்துடும். அதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெய்லி செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமையும் செஞ்சு பௌர்ணமி செய்கிறீங்களா, இது 3மே செய்யணும். நீங்கள் முதலையே வந்து தீர்மானம் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி மாத்திரமா, வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து பௌர்ணமியா, இல்லை வெள்ளிக்கிழமை மாத்திரமா, அதை ஒழுங்காக செய்யணும். நீங்கள் செய்யலையா அப்பா செய்யணும், அப்பா செய்யலையா அண்ணா செய்யணும், அண்ணா செய்யலையா அம்மா செய்யணும். அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகாக நிறையா சொன்னீங்கண்ணா. நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.